புராண காலத்தில் சேதி என்னும் நாட்டில் ஒரு ராஜா சிறப்பான முறையில் ஆட்சி நடத்தி வந்தார். அவருக்கும் அவரது மனைவிக்கும் ஒரே ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு தமயந்தி என பெயர் சூட்டி மகிழ்ந்தனர். நாளாக நாளாக அக்குழந்தை அனைத்திலும் சிறப்பாக கற்றுத் தேர்ந்து தன் தோழிகளுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாள். குறிப்பிட்ட வயதில் அவளுக்கு திருமணம் செய்ய எண்ணி அவளது பெற்றோர் விரும்பினர். அதனால் பக்கத்து நாட்டில் உள்ள இளவரசர்களுக்கு அழைப்பு விடுத்தனர். சுயம்பரத்தில் அனைத்து இளவரசர்களும் தமயந்தியை மணக்க விரும்பினர். ஆனால் தமயந்தி நெடுத நாட்டு இளவரசர் நலனை மணக்க விரும்பினாள். இதனால் கோபமுற்ற மற்ற நாட்டு இளவரசர்கள் நலனை துன்புறுத்த சனீஸ்வரனை அனுப்பினார்கள். சனீஸ்வரன் நலனை மிகவும் துன்புறுத்தினான். செய்வதறியாமல் திகைத்த நலன் ஒருநாள் திருநள்ளார் சென்று அங்கு உள்ள தீர்த்தத்தில் நீராடி அங்கு உள்ள தர்பாரண்யேஸ்வரரை வணங்கி சனியின் தாக்கத்தில் இருந்து விடுபட்டு பிறகு தமயந்தியை மணந்தார். இதனால் அங்கு உள்ள குளம் நலன் குளம் என அழைக்கப்பட்டது. இதனால் சனியின் ஆதிக்கம் உள்ளவர்கள் இங்கு உள்ள நலன் குளத்தில் நீராடி ஈசனை வழிபட்டால் சனியின் ஆதிக்கத்தில் இருந்து விடுபடலாம்.